வணக்கம் நண்பா நண்பீஸ் அனைவருக்கும். நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேர்தல் ஆணையத்துடைய ஆர்டிக்கல் 328 பற்றி பார்க்க போகிறோம். இந்த 328 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 327ல் இந்தியா முழுமைக்கும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி தான், பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி தான், அந்த தேர்தலை எப்படி நடத்தணும், அதை எந்தெந்த மாதிரிலாம் அதில் விதிமுறைகளை பின்பற்றணும், எந்த முறையில் வந்து அதில் அது குற்றம் எதுவும் நடந்துச்சுன்னா அது எந்த முறையில் வழக்கு தொடுக்கணும், இந்த மாதிரி எல்லா அந்த தேர்தல் தொடர்பான சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான எல்லா சட்டங்களும் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. மாநில சட்டமன்றம் இயற்ற முடியாது. ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கை இந்த ஆர்டிகல் 328 மாநிலங்களுக்கு கொடுக்குது. எப்படின்னா, அதை இந்தியாவில் உள்ள அந்த 28 மாநிலங்களில் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி தான், நாடாளுமன்றம் தேர்தலுக்கான அந்த சட்டங்களை இயற்றும் பொழுது மாநில சட்டமன்றத்திற்கு தொடர்பான எந்த சட்டமும் இயற்றாத பட்சத்தில், ஸோ அவங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் சம்மந்தமாக மட்டும் சட்டம் இயற்றிட்டு விட்டுட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் குறித்து எந்த சட்டமும் நாடாளுமன்றம் இயற்றாத பட்சத்தில், அல்லது நாடாளுமன்றம் வந்து சட்டமன்ற தேர்தல் குறித்து சட்டங்கள் இயற்றியிருக்கும், ஆனால் மாநிலங்கள் வந்து இந்தந்த இதில் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு மாநில அரசு ஏதாவது கருதுது பட்சத்தில், ஒரு சில விஷயங்கள் அந்த மாநில சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்றம் இயற்றின விஷயத்தில் ஏதாவது விடுபட்டு போயிருக்கும். அப்படி ஏதாவது விடுபட்டு போன சட்டமன்ற தேர்தல் தொடர்பான விஷயத்தில் அந்த மத்திய நாடாளுமன்றம் கொண்டு வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் அரசியலமைப்புக்கு உட்பட்டு மாநில அரசு சட்டம் இயற்றிக்கிடலாம் அப்படிங்கிற அனுமதியை அந்த 328 கொடுக்குது. ஸோ நாடாளுமன்றம் ஏற்கனவே நாடாளுமன்றம் சம்மந்தமாகவும் சட்டமன்ற தேர்தல் சம்மந்தமாகவும் ஏதாவது சட்டம் ஈட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், நாடாளுமன்றம் வந்து சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவோ அல்லது பார்லிமெண்ட் சம்மந்தமான தேர்தல் சம்மந்தமாகவும் சட்டம் ஏற்கனவே இயற்றிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக வந்து சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மாநில அரசு இயற்றுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதே மாதிரி மாநில அரசு சட்டம் இயற்றிட்டு, நாடாளுமன்றம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் பற்றி மட்டும் சட்டம் இயற்றிட்டு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக எந்த சட்டமும் இயற்றலை. அப்போ நம்ம சட்டமன்ற தேர்தலுக்காக பார்லிமெண்ட் எதுவுமே சட்டம் இயற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றுது. அப்படி மாநில அரசு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக சட்டம் இயற்றின பிறகு மத்திய அரசு வேறு ஒரு சட்டம் திரும்ப புதுசாக இயற்றுது சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக. அப்படின்னா எந்த சட்டம் செல்லும் அப்படின்னா, நாடாளுமன்ற இயற்றின சட்டம் தான் செல்லும். ஸோ இதன் மூலம் என்ன சொல்ல வருதுன்னா, நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. அவங்க சட்டம் எதுவும் இயற்றாத பட்சத்தில் மீண்டும் நாடாளுமன்ற சட்டம் இயற்றுச்சுன்னா அந்த நாடாளுமன்றத்தோட சட்டம் தான் செல்லும், மாநில அரசோட சட்டம் செல்லாது. அந்த விதிவிலக்கை பற்றி தான் அந்த 328 சொல்லுது. நாம் வந்து சில காணொலிகள் கொஞ்சம் பெரும்பாலும் நம்ம ஒரு காணொலிங்கிறது 6 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க முயற்சி பண்ணுவோம். சில காணொலிகள் 8-9 நிமிஷம் கூட போகலாம். அதில் விளக்கமாக சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து பல ஆண்டுகளாக இந்த போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து பெருசாக தெரியாது. ஆனால் புதுசாக இப்போ தான் சில பேர் போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் வேலைக்கு போய்ட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய லெவலில் விளக்கமாக விரிவாக தெரியாது. அப்படி எல்லா நபரும், அதாவது புதுசாக வர்றவங்களாக இருந்தாலும் சரி தான், பழைய ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஏன்னா நம்ம வீடியோவில் சொல்கிறோம், அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையாங்கிறது தெரியாது. அதனால தான் முடிஞ்ச அளவு தெளிவாக பேசிக்லேருந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வைக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம். நன்றி.